இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சுன்னே சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமலஹாசன் சார் இருக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. நான் எதிர்பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மய்யம் கட்சியிலேருந்து ஏதோ ஒரு அறிக்கை வந்திருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சினிமா சார்ந்த ஒரு அறிக்கையா இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன உலக நாயகன் இது போன்ற பல பட்டங்கள்ல மக்கள் வந்து ரொம்ப அன்புடனும், ரொம்ப அழகாவும் கூப்பிடுறீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அத கேரி பண்றதுக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்ல. அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நீங்க ஒரு பாசத்தில அழைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கமல்ஹாசன் இல்ல கேஹெச் இல்ல கமல் அப்படிங்கிற மாரி அழைங்க. உலகநாயகன் இது போன்ற அடைமொழிகள் எனக்கு தேவை இல்ல. அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் சொல்லியிருந்தாரு. இத ஏன் இந்த முடிவு திடீர்னு அவர் எடுத்திருந்தாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சில நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் வந்து அதாவது ஒரு ஹீரோவ வந்து கொண்டாடலாம். ஆனா, அவர் வந்து தலைவர்னு சொல்லி ஏத்துக்கிற அடைமொழி எனக்கு பிடிக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன முடிஞ்ச அளவுக்கு கமல்ஹாசன் அப்படிங்கிற பேர்லயே அழைங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இந்த முடிவு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் வந்து எடுத்திருந்தாரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அஜித் குமார் சார் தான். ஸோ அஜித் குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தலன்னு கூப்பிடாதீங்க. என்ன வெறும் ஏகே இல்ல அஜித் குமார் இல்ல அஜித் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரே இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருந்தாரு. பட் இப்போ வந்து கமல் சார் இதுவும் செய்யும்பொழுது நெறைய பேர் வந்து ரொம்ப அதிர்ச்சியாவும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வரவேற்கத்தக்கதாகவும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம உலகநாயகன் அப்படிங்கிற இந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முதல் கமல் சாருக்கு எப்போ வர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்னாலி அப்படிங்கிற இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கே.எஸ். ரவிக்குமார் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உலக நாயகன் கமல்ஹாசன் அப்படிங்கிற மாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நெறைய படங்கள் வந்து வந்துச்சுன்னு சொல்லுவேன். அதற்கப்புறம் வந்த நெறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சாருக்கு இன்ட்ரோக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபேன் பேஸ் வர ஆரம்பிச்சுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டையாடு விளையாடு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நெறைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கண்ணுல முக்கியமா ஷாட்ஸ் வைப்பாங்க. அந்த கண்ண வந்து தொறந்து விழும்பொழுது உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் கார்டு வந்து வந்துட்டுருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் கார்டு இனிமே வந்து வரப்போறதில்ல. இது கிளாசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் இந்தியனோட முடியுது அப்படிங்கும்பொழுது, சின்ன ஒரு வருத்தங்கள் நமக்குள்ள இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட முடிவ நம்ம எல்லாருமே வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும், எங்க சேனலோட கருத்தும் சொல்லுவேன்.